நீங்கள் ஒரு விஷயத்தை தீர்க்கமா நம்புறீங்க. ஏவா வேலு அவர்களை தாவேக்காவில் இணைந்து நீங்க திருவண்ணாமலை தொகுதியில அவரை ஏவா வேலுவை எதிர்த்து போட்டியிடுவதன் மூலம் அ ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதன் மூலமாக ஏவா வேலு அவர்களை அவர்களுடைய அந்த அநீதி செயல்பாடுகள முற்றுப்புள்ளி கொண்டு வந்துர முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கொண்டு வர முடியும். விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவம் வரும் பொழுது, விவசாயிகளுக்கான தேவை என்னவோ அதை அங்க இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்த முடியும். இது வெறும் விவசாயிகளுக்கான மட்டும் சொல்ல, நாம் விவசாய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லி உழவர் உரிமை இயக்கம் வகுத்து வச்சிருக்கிறோம். அதுல வெறும் படிக்காத மக்கள் வேலை செய்வதாக இருக்கக்கூடிய விவசாயமாக இல்ல, படித்தவர்களும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் திட்டம் வகுத்து வைக்கிறோம். அந்த திட்டத்தையும் நாம் சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதான வழிகள் இருக்கும். முழுக்க முழுக்க அமைச்சர் ஏவா வேலு தனக்கு சொத்து சேர்க்கறதுக்கான வேலைகளையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஊர் மக்களுக்கு ஒரு சட்டக்கல்லூரி இல்ல, வேலூர்ல இருக்குது, விழுப்புரத்துல இருக்குது, ஆனா திருவண்ணாமலையில இல்ல. அப்போ இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு மருத்துவமனையா இருக்கட்டும், இல்ல கல்லூரிகளாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், அனைத்தும் தனியார் வசம், இவர்கள் வசம். இவர்களே கல்வி தந்தைகள், இவர்களே மருத்துவ தந்தைகளாக வந்த பிறகு அங்க அரசு சார்பான கல்லூரிகளையோ மருத்துவமனைகளையோ சிறப்பிக்கிற அளவுக்கு இவர்கள் செய்வதில்லை. அப்போ அமைச்சர் ஏவா வேலு போன்றவர்கள் அரசியல் அதிகாரத்திலிருந்து நீக்கும் பொழுதுதான் அங்கு மக்களுக்கு அரசின் சார்பாக போய் சேர வேண்டிய அனைத்து விஷயங்களும் சேரும். தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் வாக்கு இருக்கிறது. நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், இந்த தேர்தலில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2,40,45,000 வாக்குகளில் 1,50,000 வாக்குகளுக்கு மேல் தமிழக வெற்றி கழகம் பெற்று நிச்சயமாக அங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராகிய அருள் ஆறுமுகம் ஆகிய நான் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் விவசாயிகள் சார்பாக காலடி எடுத்து வைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதிமொழி